மஞ்சள் பயிரிடும் விவசாயிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எருவு போட்ட வயலுக்கும் போடாத வயலுக்கும் மஞ்சள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எருவு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த வயல் வந்து எருவு போட்ட வயல். அதில் பார்த்தலாம் செடி எப்படி உங்களுக்கு குத்து கட்டி நல்லா எப்படி ஹைட்டாக வந்திருக்கு. நல்லா காடு ஃபுல்லாகவே நல்லா தோட்டம் நல்லா பசுமையாக நல்லா வந்திருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா எருவு போடாத வயலில் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பீங்க. அதில் எருவு போடாதனால நம்ம என்ன தான் கெமிக்கல் உரம் கொடுத்தாலுமே அது எடுத்துக்கல. இதில் வந்து நீங்கள் நோயோட இது வந்து பொட்டாஷ் டெஃபிஷியன்சி அந்த ப்ராப்ளம் தான் இதில் அதிகமாக வந்திருக்கு. அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, இந்த சென்ட்ரல் மட்டும் பாருங்கள், நல்லா அந்த ஒரு வட்டம் மட்டும் நல்லா மஞ்சள் நல்லா இருக்குது கருமையாக. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல மஞ்சள் வேக வச்ச சாம்பல் எல்லாமே இந்த இடத்துல பரப்பி விட்டுருந்தோம். ஸோ அது இன்னுமே நம்ம கொடுத்த உரத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் நல்லா கருமையாக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம வெறும் கெமிக்கல் உரம் மட்டும் கொடுத்தா மஞ்சள் செடி எடுத்துக்கிறதில்ல. மண்ணிலேயே எருவு, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 3 இருந்தாலுமே அதாவது மெயினாக அதான் எருவு இருக்கிறதுனால தான் அது எடுத்துக்கும் செடி. அதே மாதிரி பொட்டாஷ் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மஞ்சளுக்கு. அதையும் மறந்துடாதீங்க. இந்த வருஷத்தில் நான் இதை அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டேன்.